இப்போ நூல் வந்து பாபினில் எப்படி முறுக்காமல் சுற்றுறதுன்னு நான் காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த நூல் கண்டில் இந்த நூல் பின்னு இதில் போடுங்க. இதில் மட்டும்தான் போடணும். இங்கே இல்லைன்னா நூல் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஊசிலையும் நூல் இருக்கக்கூடாது. செகண்டு, இந்த ஊசி கடியில் ஒரு துணியை வச்சுக்கோங்க. ஏன்னா சுத்தையில் ஊசி போய் இங்கே குத்தி குத்தி வச்சோன்னா துவாரம் வரும். துவாரம் வந்து பெருசாகி செட்டில் மாறி போயிடும். அதனால் அதை கவனிக்க நூல் சுத்தையில். மூணாவது, இப்போ எல்லா மிஷின்லேயும் இந்த டயர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயர் இருக்கும். இந்த டயரை வச்சு தான் நீங்கள் பாபினை வச்சு சுற்றணும். எனக்கு இந்த டயர் இல்லாதனால அது வீட்டில் சுற்றுறேன். ஆனால் நாட் அவ்வளோட வீட்டில் வந்து யாருமே சுற்றக்கூடாது, அது தப்பானது. ரெண்டாவது, உங்களுக்கு இது ஒரு வீலில் இதுக்கு வந்து ஒரு டயர் இருக்கும். இந்த டயரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த பாபினில் இங்கே ஒரு காடி, சின்ன காடி இருக்கும் பாருங்கள். அதை கொண்டு போய் இதில் வச்சிங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும், இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, நூல் இதில் போட்டு இந்த பாபினில் சுற்றிங்கன்னா ஈஸியாக இருக்கேன். எனக்கு இப்போ அந்த டயர் இல்லாதனால நான் வந்து வீலில் சுற்றுறேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துக்கிட்டு சிக்கக்கூடாது. பிகினர் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து மெதுவாக செய்யுங்க. உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரே சீராக ஒரே லெவலாக வராது, ஒரே யூனிஃபார்மாக வராது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் ஈஸியாகிடும், தைக்க ஈஸியாகிடும். சரியா? இப்போ இதில் வந்து எனக்கு டயர்னால அது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நம்மகிட்ட ஏதோ மேட்டூசி, குண்டூசி அல்லது ஹேர் பின்னு, சேஃப்டி பின்னு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இது தான் செய்யணும், இதை தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? வச்சுட்டு இந்த வீல் இருக்கிற வீலை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மெதுவாக லைட்டாக சுற்றிக்கிங்க. இதில் லைட்டாக போடுங்க. எனக்கு வேகம் வருது, இது வேகம் லைட்டாக. முடிஞ்சிச்சு. இது மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். இதை ஒரு சிலர் கேட்குறாங்க, வாயில் வச்சுட்டுன்னா வாயிலே இப்படி வச்சு வாயில் வச்சுட்டு சுற்றினா அது கஷ்டம், எப்படி சுற்ற முடியும், வாய் இருக்கும். அது சில பேர் தெரியாமல் இது மாதிரி செய்வாங்க. நான் பார்த்துருக்கேன், சில டெய்லர்ஸ் வந்து செய்வாங்க, வாயில் வச்சுட்டு நூல் சுற்றுவாங்க. அது வந்து ஒரு சமயம் போல் ஒரு சமயம் இருக்காது. நூல் வந்து அறுத்து பிடிச்சோன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? அதனால் வேண்டாம், நீங்கள் இதையே செய்யுங்க. ஓகேயா? பாய்.